வணக்கம். நான் சிவரஞ்சனி. நான் சென்னையில இருக்கிற ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மென்டார். நான் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ப்ரொக்ராஸ்டினேஷன், சோகம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாரெல்லாம் டீல் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர நான் ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, ஏன் உங்களோட ஆசைகள் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் அது உங்க வாழ்க்கையில கிட்ட வர மாட்டேங்குது, இல்ல ஏன் உங்க ஆசைகள் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது காரணங்கள் என்னென்ன, நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தெளிவா நல்லா கவனிங்க. முதல் ரீசன் என்ன தெரியுமா? நீங்க உங்களை அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. எதுக்கு? நீங்க ஒரு ஆசையை நோக்கி போகணும் அப்படின்னா அந்த ஆசையை நோக்கி போறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை நிறைய வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பார்க்க உங்களை நீங்களே அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்ப நம்ம அந்த வாழ்க்கையில கவனம் செலுத்துறோமோ அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ஆசைகள் நம்ம வாழ்க்கையில இன்னும் கிட்ட வரும். இப்போ நீங்க உங்களுக்கு நிறைய ஐடியா வருது, அது பண்ணலாம், இது பண்ணலாம், இந்த பிரச்சனையை இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. ஆனா அதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதை நீங்க செய்யல அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையோட ஃப்ளோக்கு எதிரா போறீங்க. அதாவது எதிர்நீச்சல் போடுற மாதிரி. எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. எப்போ ஒரு ஆறுல இருந்து ஒரு கடலுக்கு அந்த தண்ணி அப்படியே போதோ அந்த ஃப்ளோலயே போக முடியும். நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றது அப்சல்யூட்லி பாசிபிள். கண்டிப்பா முடியும். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நம்மளும் தான் கஷ்டப்படணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப சுலபமா வாழ முடியும். வாழ்க்கை ரொம்ப சுலபமா வாழ முடியும். இப்ப நீங்க ஃபியூச்சர்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நான் கூட இந்த தமிழ் வீடியோ போடுறதுக்கு நிறைய எனக்கு தாட்ஸ், பயங்கள்லாம் எனக்கு ரொம்ப தடங்கலா இருந்துச்சு. நம்ம தமிழ்ல பேசுறதே கிடையாது. எனக்கு நானே சொல்லிட்டது என்னன்னா, நான் தமிழ்ல பேசுறதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் என்னோட 19 வயசுல இருந்து நான் தமிழ் பேசுறத நான் விட்டுட்டேன். என்னோட அம்மா அப்பா கிட்டதான் நான் தமிழ்ல பேசுவேன். அதுவே ரொம்ப கம்மியா தான் பேசுவேன். எப்படி நம்ம பேச போறோம், என்ன நம்ம பண்ண போறோம் இப்படின்ட்டு நிறைய எனக்கு தடங்கள்லாம் வந்துட்டே தான் இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த விஷயம் செஞ்சா அதுல நல்லது என்ன நடக்க போகுது அப்படின்றதுல என்னோட கவனத்தை நான் செலுத்த ஆரம்பிச்சேன். இப்ப நான் இப்போ இந்த தமிழ் வீடியோ எடுக்கிறேன். நிறைய தப்பான தமிழ் கிராமர்ல நிறைய தப்பு இருக்கு, தமிழ் இலக்கணத்துல நிறைய தப்பு இருக்கதான் செய்யுது. ஆனா நான் இந்த முயற்சியை பண்ணணும். இது எனக்கு ஒரு புது விஷயம். இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது. நான் 19 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 12 வருஷமா நான் 90% 90% நான் இங்கிலீஷ்ல தான் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்ப திடீர்னு தமிழ்ல வீடியோ போடு அப்படின்னு என்னோட பிசினஸ் மென்டார் சொல்றாரு. இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல சக்சஸ் இன்னும் ரொம்ப சுலபமா கிடைக்கும், நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த கஷ்டத்திலேயே நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு தமிழ் சரியா வரல, நான் தமிழ் சரியா பேசாம இருக்கிறத பார்த்து யாராவது அதுல ஏதாவது கலாய்ப்பாங்க, இல்ல ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் என்ன ஸ்டாப் பண்ணி இருந்துச்சு இவ்வளவு நாளா. கிட்டத்தட்ட 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. லைக் சின்ஸ் ஐ ஹவ் இந்த பர்சனல் growth ஜேர்னில கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அது கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்பயும் நான் தமிழ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் நிறைய வாய்ப்புகளை இழக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல தான் ரொம்ப ஹை குவாலிட்டி கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, தமிழ்ல எப்படி கிடைப்பாங்க, இதெல்லாம் எனக்கு பயங்கர தடங்களா இருந்தது. ஆனா இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்ல. தமிழ் நான் எதுக்கு கத்து இருந்திருக்கேன். அதுல ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதுல முயற்சி பண்ணி பார்க்கலாமா, இது எப்படி போகும்னு தெரியல எனக்கு. இதுல இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த வீடியோ பார்த்து நல்லது நடக்குமா, நடக்கலாம். அது நம்பிதான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ 100 பேர் 1000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒருத்தருக்காச்சு ஒரு சின்ன நல்லது நடந்தா கூட எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த எண்ணத்துல அந்த ஒருத்தர்
அந்த அந்த ஒருத்தங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுல இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நம்ம கவனத்தை வந்துட்டு ஒரு புது விஷயம் வந்துட்டு ட்ரை பண்றோம், அந்த தடங்களையும் மீறி ட்ரை பண்ணும்போது அது நமக்கு என்ன நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இப்ப நான் வீடியோ செஞ்சு முடிக்கிறேன் பாருங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ இந்த நிமிஷத்துல எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்றதுல வந்துட்டு கவனம் செலுத்தணும். அதுதான் நல்லது. இப்போ நம்ம இது வரைக்கும் கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடந்த காலத்துல இருந்த அந்த கஷ்டங்கள்ல என்ன பாடம் நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன வாழ்க்கை பாடம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான் பாஸ்ட், அவ்வளவுதான் கடந்த காலம். அதுல வந்துட்டு ஒரு நன்றியோட நம்ம பார்க்கலாம். இந்த வாழ்க்கை பாடம் நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி கடவுளே, ஒரு வாழ்க்கையே, எனிதிங் உங்களுக்கு என்ன வசதியும் என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதுவே வந்துட்டு சொல்லிக்கோங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இந்த வாழ்க்கை பாடம் எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த கஷ்டமான அனுபவத்தினால அதுக்கு நன்றி. அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல கவனம் செலுத்தணும். அதுக்கு அதுலயே ரொம்ப மூழ்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது கடந்த காலத்தை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதோ இல்ல எதிர்காலத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்கிறதோ எந்த உதவியும் பண்ணாது. கடந்த காலத்துல என்ன பாடம் கத்துக்கிட்டோம், எதிர்காலத்துல அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுல நம்மளோட கவனம் போகிறப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நீங்க வந்துட்டு உங்க எதிர்காலத்துல இது நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்றதுலே யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க வந்துட்டு நினைக்கவும் தேவையில்லை. எவ்வளவோ சின்ன இடத்துல இருந்து வாழ்க்கையில பெருசா ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு நிறைய சாதிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு கதை படிக்கிறோம், அவங்க வந்துட்டு இவங்க இந்த நிலைமையில இருந்தாங்க இப்ப அப்படி இருக்கிறாங்க. எத்தனை பேர் சிவகார்த்திகேயன் டிவில ஆங்கரா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, இப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஆக்டரா இருக்கிறாங்க. சோ அவங்களும் மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க வித்தியாசமா நம்ம பண்றதை விட? ஓகே, உங்களுக்கு ஆக்டரா ஆகணும் அப்படின்றது கோல் இல்லைன்னா அப்புறம் என்ன கோல்? அந்த ஃபீல்டுல அந்த அந்த ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. நீங்க பண்ற செயல்கள் வேற என்ன அவங்க வித்தியாசமா செய்யறாங்க? அவங்களோட வெற்றி பாதையில வந்துட்டு நமக்கான க்ளூஸ் இருக்கும். க்ளூஸ்க்கு தமிழ்ல என்னன்னு நான் யோசிக்கிறேன். தடங்கள், ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் தடங்கள் சொல்லுவாங்க. க்ளூஸ்க்கு எனக்கு கண்டிப்பா சீக்கிரம் ஞாபகம் வரும். சோ இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தங்க ஒரு வெற்றி பாதையில போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு க்ளூஸ் வந்துட்டு அந்த பாதையில விட்டுட்டு போயிருக்காங்க. அது போய் என்னன்னு நம்ம தேடி கத்துக்க முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை செஞ்சிருக்கிறாங்க. அது இப்ப இருக்கிற சோசியல் மீடியால எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. ஏன்னா அவங்க என்ன வித்தியாசமா பண்ணாங்க, ஓ இது பண்ணாங்க, இதுதான் நம்ம பண்ணவே, சரி இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்படி ஒரு எண்ணத்தோட நம்ம வந்துட்டு போகலாம். நீங்க ஒரு கனவை காண்றீங்க அப்படின்னா அது நடக்கவே நினைக்க வேண்டாம். எலான் மஸ்க் வந்துட்டு மார்ஸ்க்கு போக முடியும், அங்க ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும்னு பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ரியலிஸ்டிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ராக்கெட் அனுப்புறாரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சோ அவர் எது நல்லது பண்றாரோ அதுல நான் வந்துட்டு கவனம் செலுத்துறேன். நீங்க வந்துட்டு உங்களோட ஆசைகள், கோல்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, குறிக்கோள். சோ உங்களோட ஆசைகள், உங்க குறிக்கோளை நீங்க வந்துட்டு மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதை நோக்கி போகும்போது நம்ம நம்மளுக்கு கிடைச்சு நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துருவோம்ல. அப்ப அப்படியே உட்காராம திரும்பி எப்படி பெட்டரா முயற்சி பண்ணணும், இன்னும் நல்லா வந்துட்டு எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் விடாமுயற்சி. அவ்வளவுதான். திரும்பி திரும்பி அதே பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வேற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனம்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஓகே, இட் இஸ் இன்சேனிட்டி டு டூ தி சேம் திங்ஸ் again and again and not expect different results. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
திரும்ப திரும்ப உங்க ஆசைகளை உங்க குறிக்கோள்களை நிறைவேற்றத்துக்கு இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம்னு யோசிச்சு அதை பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ஆஹ் ஆசைப்பட்டு கேட்டு முயற்சி பண்ணி தொலைக்கிறதுல இருக்கிற ஒரு திருப்தி அதுக்கு முயற்சி பண்ணாம கேட்காம எதுவுமே பண்ணாம தொலைக்கிறதுல கிடைக்காது. புரிஞ்சுதா? சோ எல்லாத்தையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா முயற்சியும் கொடுத்துட்டு அது கிடைக்கவே இல்லைன்னா கூட ஒரு மன திருப்தி இருக்கும் தெரியுமா? அதுல ஒரு வாழ்க்கை படம் இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு அடுத்து ஓடணும், அவ்வளவு. கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா அதை விட சூப்பரா இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ நம்ம வந்துட்டு விடாமுயற்சியோட நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆசை வந்துட்டு நிறைவேறும், கண்டிப்பா நம்ம கிட்ட வரும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த விடாமுயற்சி அப்படின்ற அந்த இன்கிரீடியன்ட் தான் வந்துட்டு மிஸ் ஆகும். சோ ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்கள் இந்த உலகத்துல யார் அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறவங்க, நிறைய சொத்து இருக்கிறவங்க கிடையாது. யார் வந்துட்டு அவங்க மைண்ட் அப்படின்ற ஒரு கதவுல நெகட்டிவிட்டி, அதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் அது அவங்கள பாதிக்குதா? சில எண்ணங்கள், சில மனுஷங்க இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வரும்போது நம்ம சோகமாகுவோம் தெரியுமா? முயற்சி பண்ணாம உட்கார்ந்துருவோம் தெரியுமா? அதெல்லாம் நடக்காம யார் வந்துட்டு அவங்க மைண்ட்ல இருக்கிற அந்த கதவை வந்துட்டு பூட்டி வைக்கிறாங்க, இந்த நெகட்டிவிட்டிக்கு எல்லாம் வராம பூட்டி வைக்கிறாங்க, அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் உள்ள அனுப்புறாங்களோ அவங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்கள் இந்த உலகத்துல. சோ யாரு ரொம்ப சக்தியே இல்லாம பலவீனமா இருக்கிறாங்கன்னா, வெயிட் கம்மியா இருக்கிறாங்களோ, ஒல்லியா இருக்கிறாங்களோ, இல்ல ஆரோக்கியம் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ கிடையாது. யாரு ரொம்ப பலவீனமான மனுஷங்க இந்த உலகத்துல அப்படின்னா, யாரோ ஒரு சொல்லிட்டாங்க நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, 2 நாள் 2 மாசம் 2 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்க தான் பலவீனமான. சக்தி வாய்ந்தவங்க யாருன்னா, சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சக்தியோட இருக்கிறவங்க யாருன்னா, அப்படி உடைஞ்சு உடைஞ்சு உட்காரலாம், கொஞ்ச நாள் உட்காரலாம், கொஞ்சம் ஹவர் உட்காரலாம், கொஞ்சம் நிமிஷம், கொஞ்சம் செகண்ட் கூட உட்காரலாம், திரும்பி எந்திரிச்சு வரீங்க தெரியுமா? இப்பதான் அதுதான் உண்மையான நீங்க. அத பண்ணுங்க. நீங்க இன்னும் அதை பண்ண பண்ண சக்தி வரும். ரெண்டுத்தையுமே பண்றது கஷ்டம்தான். இடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டம், எந்திரிச்சு வேலை செய்யறது கஷ்டம். ஆனா எந்திரிச்சு வேலை செஞ்சா நல்லா நடக்கும். அது அங்க பெட்டர் தானே, இதை விட அது பரவாயில்ல தானே, அது பண்ணலாமே. டயர்டா இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி பண்ணு, அவ்வளவுதான். பகவத்கீதையில பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ எஃபர்ட்ஸ் கோஸ் வேஸ்ட். எந்த ஒரு செயல், எந்த ஒரு முயற்சியுமே வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால திரும்பி முயற்சி பண்ணவே முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஹவரோ கொஞ்சம் நாளோ ரிலாக்ஸ் பண்ணுங்க, விட்டுருங்க. இந்த ஆசை நடக்குமா நடக்காதா 2 நாளைக்கு எதுவுமே யோசிக்க வேணாம். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உட்கார்ந்து செய்யுங்க. எப்ப நம்ம அந்த ரிலாக்ஸ்டா வந்துட்டு உட்காடுறோமோ ஒரு ரிலீஸ் நடக்கும் தெரியுமா? ஆசை நடக்குதோ இல்லையோ, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேன், இப்ப எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸ்ட் ஸ்டேட் போகும்போது அப்போ வந்துட்டு நம்ம ஆசையெல்லாம் நம்ம கிட்ட இன்னும் ரொம்ப சுலபமா வரும். அதுக்குதான் வந்துட்டு வாழ்க்கையில வந்து ஒரு பேலன்ஸ் வந்துட்டு தேவை. நம்ம வந்துட்டு அப்போ ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அப்படியே மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகும் தெரியுமா? அப்போ நம்மளுக்கு நியூ ஐடியாஸ், புது புது ஐடியாஸ், எண்ணங்கள் வந்துட்டு அந்த ஆசையை நோக்கி எப்படி போறதுன்னு சுலபமா போறது அப்படின்றது வரும். அதனால நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணுக்குட்டியோட அம்மா மாடு இருக்குல்ல, அந்த மாடு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா மாடோ அப்பா மாடோ அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே அசை போடும் பாருங்க, அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் சில சமயம் நம்ம மனுஷங்க வந்துட்டு பழச பத்தி நம்ம மைண்ட்ல வந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பத்தி பயத்துல வந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அசை போடுவோம் போடுவோம் போடுவோம்.
அப்படியே அது பழக்கம் ஆகுற வரைக்கும் போடுவோம். சோ அதெல்லாம் விட்டுட்டாலே ஃப்ரீ ஆயிடும் மைண்ட். இப்ப நீங்க உங்க வீட்ல ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாலே பக்கத்துல வெளியே போட்டாலே அவ்வளோ இடம் இருக்கும். அதே மாதிரிதான் மைண்டும். இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ பண்ணாலே புதுசா சுலபமா எப்படி பண்றது அப்படின்ற எண்ணங்கள் உங்களை நோக்கி வரும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணுங்க. ஆசை நடந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க அடுத்த நிமிஷம் அடுத்த 2-3 அடி, அடுத்த 2-3 விஷயம், முயற்சி, ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது பண்ணாலே நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்குவோம், பாடா இன்னைக்கு நம்ம நல்ல முயற்சி பண்ணிட்டோம்டா அப்படின்ற எண்ணத்துல எப்படி நம்ம தூங்குவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதை பண்ணுங்க. அது போதும். நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணிட்டு விட்டாலே இன்னும் சுலபமா நம்ம ஆசை நம்ம கிட்ட வரும். கண்டிப்பா. சோ நீங்க யோசிச்சு பாருங்க. மண்டேல வந்துட்டு தமிழ் வார்த்தைலாம் வருது, ஓ மை காட், மைண்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனா, அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸை பத்தி ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இந்த மாதிரி கடந்த காலத்துல நடந்த வழிகளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்ல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கணுமா, இல்ல இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே சில்லா கொஞ்ச நாள் இருந்து திரும்பி முயற்சி பண்றது, எது 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 நல்லது அப்படின்றத நீங்க யோசிச்சு வந்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கிறது ஒரு கட்டத்துல நிறுத்திட்டீங்கன்னா, சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உட்காந்துக்கிட்டே அதை யோசிச்சுட்டே இருக்கிறத விட ஏதாவது செஞ்சுக்கிட்டே அதை யோசிக்கிறது பெட்டர். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உட்காந்துக்கிட்டே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் காலேஜ் பாஸ் ஆவேனா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, இப்ப நான் காலேஜுக்கு கடன் வாங்கினா இதனால அடைக்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்பே நம்ம விட்டுருவோம். சோ அடுத்து என்ன 2-3 விஷயம் இருக்கு. இப்ப அடுத்த 2-3 ஸ்டெப் வந்துட்டு நீங்க இறங்கி ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்க வாங்கணும் அப்படின்னா, அந்த வேலை ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்குது அப்படின்னா கூட அந்த வேலையை நம்ம செய்யறப்போ இந்த ஓவர் திங்க் டைம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணிட்டாலே ரிலாக்ஸேஷன் நிறைய தானா வரும். சோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பெஸ்டா பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு மனசுல வந்துட்டு ஒரு திருப்தி இருக்கும்ல, அதை நோக்கி நீங்க வந்துட்டு போங்க. எப்பவுமே வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இந்த காணல் நீர் மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். எப்படின்னா இவ்வளவு மார்க் எடுத்தாதான், இல்ல வாழ்க்கையில இவ்வளவு பணம் சேர்த்தாதான், இல்ல எனக்கு இப்படிப்பட்டவங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது. அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு இல்யூஷன், அது உண்மை கிடையாது. உண்மை என்ன தெரியுமா, எத்தனை பேரை நீங்க வந்துட்டு பெருசு பெருசா சாதிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு அவ்வளோ, அதாவது அவங்க வாழ்க்கையில பணம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு நினைச்சவங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நினைச்ச ஆரோக்கியம் ஃபிட்டான பாடி எல்லாம் கிடைச்சவங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, விடாமுயற்சி. விடாமுயற்சி பண்ணிருப்பாங்க. தடங்கள் வரப்போ தடங்கள் வர வர திரும்பி அதை இன்னும் எப்படி நல்லா முயற்சி பண்ணணும், எப்படி நான் திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது யோசிச்சு அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்கன்னா அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த விடாமுயற்சின்றது ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப அழுத்து போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க பிரேக் எடுங்க. உடம்பு ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு சொல்லுது அப்படின்னா அதை மதிச்சு அதுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா என்கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க, என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கிளைண்ட் அப்படிதான், ஒரு கிளைண்ட் ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு முஸ்லீம், வீட்டுல 2 குழந்தைங்க, ஒரு பூனை, ஒரு ஹஸ்பண்டோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட கோச்சிங் வந்தாங்க, நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப என்கிட்ட சொன்னாங்க, என்னோட அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை பண்ணுங்க, இப்ப நாளையில இருந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, என்னால பண்ண முடியாது அப்படின்னா. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைமே கிடைக்கல. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அதனால அவங்களால நடக்க முடியல. அவங்க வேற வழியே இல்லாம அவங்க அவங்க அம்மா வீட்டுல ஒரு வாரம்
ரெஸ்ட்ல இருந்தாங்க. என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு. ஆனா அது நெகட்டிவ் வழியில கிடைச்சிருச்சு. சோ உங்க உடம்பு ரெஸ்ட் கேக்குது, உங்க மனசு ரெஸ்ட் கேக்குதுன்னா, நான் இப்ப முயற்சி பண்ணலன்னா கூட, கொஞ்சம் டைம்க்கு இப்ப நான் முயற்சி பண்ணலன்னா கூட, இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. சரியா? மரம் செடி கொடி கூட ஒரு சீசன் வரப்போ பயங்கரமா வேலை பார்க்கும், பயங்கரமா வந்துட்டு பூவெல்லாம் கொடுக்கும், சூப்பரா வளரும். ஒரு கட்டத்துல இலையுதிர் காலம் வரப்போ அமைதியா பொறுமையா ரிலாக்ஸ்டா அந்த 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 சீசனை என்ஜாய் பண்ணலாம், இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க அதுல வந்துட்டு கவனம் செலுத்துங்க. இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட இன்னும் ரொம்ப டீப்பா பேசணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் முயற்சி பண்றேன், இன்னும் எப்படி நான் நல்லா முயற்சி பண்றது அப்படின்னா, நீங்க என்கிட்ட என்னோட லிங்க் எல்லாம் இருக்கும் என்னோட சேனல்ல, தேடி கண்டுபிடிச்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க என்ன பார்க்க வரலாம். கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, ஒரு கைட் லைட்டா தமிழ்ல யோசிக்கிறேன், ஒரு பயணத்துல, உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு உதவியா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கும். அதுதான் என்னோட வாழ்க்கையோட அர்த்தமே. இந்த மாதிரி ஆளுங்க யாரு வந்துட்டு வாழ்க்கை இன்னும் மேம்படுத்தணும், எப்படி நான் இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், எப்படி என் சோகத்துல இருந்து வெளியே வரணும், எப்படி நான் என் பயத்துல இருந்து வெளியே வரணும், இதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு நீங்க தேடுறீங்க அப்படின்னா, நான் சொன்னது எல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோலயே நான் நிறைய சொல்லியிருக்கேன், எல்லாமும் முயற்சி பண்ணுங்க. இதையும் தாண்டி என்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கு, என்னோட பெய்டு சர்வீசஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னா, லிங்க்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்துட்டு என்கிட்ட பேசலாம். ஏன்னா சில சமயம் நம்ம ரொட்டீன்லயே இருக்கும்போது நமக்கு சில விஷயம் தெரியாது. சரியா? அந்த நம்ம ஒரு வாழ்க்கை பாத்துல ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்கோம்னா, அங்கேயே தான் போயிட்டே திருப்பி 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 அதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுத்தி முத்தி இருக்கிற அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, வேற வழி ஏதாவது இருக்கான்னு தெரியாது. ஆனா சில பேரு அந்த பாதையில போய் ஒரு இடத்துல முன்னாடி நிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இந்த பக்கம் வழி காட்டுறேன், இந்த வழி ரொம்ப சுலபமா இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும், எப்படி நிம்மதியா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா ஓடலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்ப நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க முயற்சி பண்ணி 10 வருஷத்துல ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு அது 10 நாள்லயே இல்ல 10 வாரங்கள்லயே கூட உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் என்னோட திறமை, சக்தி, பர்பஸ், என் வாழ்க்கையோட அர்த்தம். நீங்க என் கதையை வந்துட்டு நான் இங்கிலீஷ்ல வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன் என்னோட வெப்சைட்ல, தமிழ்ல இனிமேதான் பண்ணணும். நான் டீம் வந்துட்டு ஹையர் பண்றேன், அதாவது காப்பி ரைட்டர், வீடியோகிராஃபர், வீடியோ எடிட்டர், வெப்சைட் டெவலப் பண்றாங்க, என் டீம்ல இருக்க வேண்டிய ஆளுங்க, எனக்கு அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்னோட டீம் வந்துட்டு நான் பில்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு நீங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்க ஒரு இன்டர்னா என்கிட்ட நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் நீங்க வந்துட்டு என்கிட்ட என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் கண்டுபிடிச்சு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல சிவரஞ்சனி மென்டார்ஸ், இது தமிழ் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ் சேனல் சிவரஞ்சனி மென்டார்ஸ் யூடியூப்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லயும் சிவரஞ்சனி அப்படின்ற பேர்ல இருக்கும், லிங்க்டின்லயும் சிவரஞ்சனி அப்படின்ற பேர்ல வந்துட்டு இருக்கும். நீங்க இதுல கூட எனக்கு வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். வாங்க, வாங்க, முன்னேறலாம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? திரும்ப பேசலாம், திரும்ப பார்க்கலாம்.